பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குதூரில ஒரு இபாரத்தை பார்த்திருப்போம். நம்ம உலமாக்கள் பார்த்திருப்பாங்க, மாணவர்கள் பார்த்திருப்பாங்க, பப்ளிக் பார்த்திருக்க சந்தர்ப்பம் இல்லை. காரணம் குதூரெல்லாம் ஓதி இருக்க மாட்டாங்க. அது என்ன இபாரத்துன்னு பாத்தீங்கன்னா, வல் மஸ்மஸத்து வல் இஸ்தின்ஷாக்கு. மஸ்மஸா என்றால் வாய் கொப்பளித்தல், இஸ்தின்ஷாக் என்றால் நாசிக்கு தண்ணீரை செலுத்தி மூக்கை சுத்தம் செய்தல். இது ரெண்டு அமல் இருக்கிறது. இந்த ரெண்டு அமல் நம்ம எங்க செய்வோம்னா, ரெண்டு அமல்ல செய்வோம். ரெண்டு செயல்ல இந்த ரெண்டு அமல் இருக்கும். எந்த ரெண்டு செயலு? ஒன்று அல் உசு, இன்னொன்று அல் உசுல். குளிக்கும் போதும் இந்த ரெண்டையும் செய்வோம். அதே மாதிரி ஒது செய்யும் பொழுது இது ரெண்டு அமலையும் செய்வோம். இதை பற்றி மார்க்கம் என்ன சொல்கிறது? உலமா பெருந்தகைகள் இதற்கு என்ன கருத்து தெரிவிக்கிறாங்க? ஆதாரபூர்வமா நம்ம பார்க்கலாம் வாங்க. இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா மொத்தம் 3 கருத்துக்கள் இருக்கின்றன. ஃபர்ஸ்ட் கருத்து என்னன்னா, இமாம் ஷாஃபிஈ, இமாம் மாலிகி, இந்த 2 உலமா பெருந்தகைகள் இமாம்கள் ஒசுவிலும் குளிப்பிலும் வாய் கொப்பளிப்பதும் இஸ்தின்ஷாக் என்று சொல்லப்படுகின்ற நாசிக்கு தண்ணி செலுத்தி மூக்கை சுத்தம் செய்வது ரெண்டிலையுமே சுன்னத்துன்றாங்க. அவங்களுடைய ஆதாரத்தை நம்ம பார்த்துருவோம். முதல்ல அவங்க சொல்லக்கூடிய இந்த விஷயம் திருமீதியில முதல் பாகத்துல பேஜ் நம்பர் 14 இருக்குது. மாரிஃபு சுனன்ல முதல் பாகத்துல பேஜ் நம்பர் 166 இருக்குது, இடம்பெற்று இருக்கிறது. நைருல் அவுத்தார்ல முதல் பாகத்துல பேஜ் நம்பர் 154 இடம்பெற்றிருக்கிறது. முதல்ல 3 விதமான கருத்துக்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆதாரங்களை பார்ப்போம். இரண்டாவது கருத்து என்னவென்றால், இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள், ஒசுவிலும் குளிப்பிலும் வாய் கொப்பளிப்பதும் நாசிக்கு தண்ணீரை செலுத்தி மூக்கை சுத்தம் செய்வது வாஜிபுன்றாங்க. அவங்க சொன்ன விஷயம் எங்க இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னால், திருமீதியில முதல் பாகத்துல பேஜ் நம்பர் 14 இருக்குது. மாரிஃபு சுனன்ல முதல் பாகத்துல பேஜ் நம்பர் 651 இருக்குது. நைலுல் அவுத்தார்ல முதல் பாகத்துல பேஜ் நம்பர் 154 இடம்பெற்றிருக்கிறது. இது இரண்டாவது உலமாக்களுடைய கருத்து. 3 இமாம்கள் வந்துட்டாங்க. 4வது இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா சொல்றாங்க, ஒசூல இந்த ரெண்டும் வாய் கொப்பளிப்பதும் நாசிக்கு தண்ணீர் செலுத்துவதும் சுன்னத்து, குளிப்புல ஃபர்துன்னு சொல்றாங்க. இவங்க சொன்ன விஷயம் எங்க இடம்பெற்றிருக்கிறது சொன்னால், நைலுல் அவுத்தார்ல முதல் பாகத்துல பேஜ் நம்பர் 154 பேஜ்ல இடம்பெற்றிருக்கிறது. திருமீதியில முதல் பாகத்துல பேஜ் நம்பர் 14 இடம்பெற்றிருக்கிறது. இப்ப பாருங்க, இந்த 4 இமாம்களுடைய கருத்தை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இமாம் மாலிக், இமாம் ஷாஃபிஈ இவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரெண்டுலயுமே இது ரெண்டும் சுன்னத்துன்னாங்க. இந்த 2 அமல் இஸ்தின்ஷாக் அல் மஸ்மஸா, வாய் கொப்பளிப்பதும் மூக்கை சுத்தம் செய்வதும் குளிப்புலையும் சுன்னத்து, அதே மாதிரி ஒசுவிலையும் சுன்னத்து. இவங்க சொல்லக்கூடிய ஆதாரம் என்னவென்றால், அன் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال, ஹஜ்ரத் அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் நிச்சயமாக கூறினார்கள், قال இன்ன மினல் ஃபித்ரா, இயல்பான விஷயங்களில், இன்ன மினல் ஃபித்ரா நிச்சயமாக, திண்ணமாக, திட்டமாக, உறுதியாக இயல்பான விஷயங்களில் அல் மஸ்மஸத்து வல் இஸ்தின்ஷாக்கு, மஸ்மஸாவும் இருக்கிறது, இஸ்தின்ஷாக் இருக்கிறது. மஸ்மஸானா வாய் கொப்பளித்தல், இஸ்தின்ஷாக்னா மூக்கை சுத்தம் செய்தல், நாசிக்கு தண்ணீர் செலுத்தி. இந்த ஹதீஸுடைய அடிப்படையில இந்த 2 அமல்களும் ஒசுவிலும் குளிப்பிலும் சுன்னத்துன்றாங்க. இது இடம்பெற்ற ஹதீஸ் அபூ தாவூத். சரி,
இப்போ இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவருடைய ஆதாரத்தை பார்ப்போம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குளிப்பிலும் வாஜிபு, ஒசுவிலும் வாஜிபு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு அமலும். அவங்களுடைய ஆதாரம் என்னன்னா, நபி அவர்கள் கூறினார்கள், இதா தவஸ்ஸஅத, ஒருவேளை நீ ஒது செய்தால், ஃபமஸ்மித், என்ன செஞ்சு கொள்ளு, நீ வாய் கொப்பளித்துக் கொள். இங்கே மஸ்மித் என்பது அம்ருடைய சீகா. அந்த அம்ரு எதை குறிக்கிறது சொன்னால் கட்டளை, அது வாஜிபை குறிக்கிறது என்பதாக இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா சொல்றாங்க. இந்த ஹதீஸ் அபூதாவுதுல முதல் பாகத்துல பேஜ் நம்பர் 19 இடம்பெற்ற ஹதீஸாக இருக்கிறது. நைலுல் அவுத்தார்ல முதல் பாகத்துல பேஜ் நம்பர் 154 இடம்பெற்ற ஹதீஸாக இருக்கிறது. இந்த ஹதீஸின் அடிப்படையில் அவங்க மஸ்மித் என்று சொன்னால் வாய் கொப்பளித்தல், லில் உஸூஇ வல் குஸ்லி, உஸுவிலும் குளிப்பிலும் வாஜிபுன், வாஜிபாக இருக்கிறது என்று சொல்றாங்க. சரி, நாசிக்கு தண்ணீர் செலுத்தி மூக்கை சுத்தம் செய்வதற்கான ஆதாரம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சல்மா பின் கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ரிவாயத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதா தவஸ்ஸஅத, ஒருவேளை நீ வுது செய்தால், ஃபௌதஸிர், நீ என்ன செஞ்சுக்கொள், நாசிக்கு தண்ணீர் செலுத்தி மூக்கை சுத்தம் செய்து கொள் என்று சொல்றாங்க. இதுவும் அமராக இருக்கிறது, சீகா அம்ர் கட்டளைக்கு சொல்லப்படும். எனவே இது வாஜிபுன்னு சொல்றாங்க இமாம் அஹமது பின் ஹம்பல். இந்த ஹதீஸ் திர்மிதி ஷரீஃபுடைய முதல் பாகத்துல பேஜ் நம்பர் 14 இடம்பெற்றிருக்கிறது. நைலுல் அவுத்தார்ல முதல் பாகத்துல பேஜ் நம்பர் 154 இடம்பெற்றிருக்கிறது. இந்த இரண்டு ஹதீஸுடைய அடிப்படையில இவங்க என்ன சொல்றாங்கன்னா, குளிக்கும் பொழுதும் வுது செய்யும் பொழுதும் வாய் கொப்பளிப்பதும் மூக்கை சுத்தம் செய்வதும் வாஜிபுன்றாங்க. இதுக்கு அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதில் சொல்லக்கூடிய விதத்துல, இங்க அம்ருடைய சீகா வாஜிபுக்காக இல்லை, இஸ்திஹ்பாபுக்காக இருக்கிறது, முஸ்தஹபுக்காக இருக்கிறது என்பதாக அவங்க ஒரு பதில சொல்லிட்டு, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, மஸ்மஸா அல் மஸ்மஸத்து வல் இஸ்தின்ஷாகு லில் உஸூஇ சுன்னத்தானி, உஸூல ரெண்டுமே சுன்னத்து, லில் குஸ்லி ஃபர்தானி, குளிப்புல ஃபர்தாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ஆதாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது, ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். அந்த ஹதீஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா தெளிவான வார்த்தையே கிடைக்குது. என்னன்னு, இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ஃபூஅன், இந்த விஷயத்தை நபி அவர்கள் வரை எத்தி வைக்கிறாங்க. நபி சொல்கிறார்கள், ஹுமா சுன்னத்தானி ஃபில் உஸூஇ, ஹுமா அந்த இரண்டும், வாய் கொப்பளிப்பதும் மூக்கை சுத்தம் செய்வதும், சுன்னத்தானி ஃபில் உஸூஇ, உஸூல சுன்னத்தாக இருக்கிறது, வாஜிபத்தானி ஃபில் குஸ்லி, குளிப்புல வாஜிபாக இருக்கிறது. இந்த ஹதீஸுடைய ஆதாரத்தின்படி அவங்களுடைய கருத்தை சொல்றாங்க. இது கிஃபாயாவுடைய முதல் பாகத்துல பேஜ் நம்பர் 23 இடம்பெற்றிருக்கிறது. அல்லாமா ஐனி முதல் பாகத்துல பேஜ் நம்பர் 91 இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. இதை தவிர பார்க்கும் பொழுது, ஒரு கிராமவாசிக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒசுவை பற்றி கற்றுக் கொடுத்தார்கள். அப்ப கற்றுக் கொடுக்கும் பொழுது சொன்னார்கள், தவஸ்ஸா, நீ ஒசு செஞ்சு கொள், கமா அமரக்கல்லாஹு, அல்லாஹ் எப்படி கட்டளை இட்டாலும் அப்படி ஒசு செஞ்சுக்கோன்னு சொன்னாங்க. இப்ப அல்லாஹ் எப்படி கட்டளை இட்டா, குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னா சூரத்துல் மாயிதாவுடைய ஆயத்துல வாய் இஸ்தின்ஷாக்க பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டான், மஸ்மதா பத்தி சொல்லியிருக்க மாட்டான். அதாவது வாய் கொப்பளிக்கக்கூடிய விஷயமும் வந்திருக்காது, மூக்கை சுத்தம் செய்யக்கூடிய விஷயமும் குர்ஆன்ல வந்திருக்காது ஒதுல. அப்ப என்ன வந்திருக்கும், 4 ஃபர்தை பற்றி அல்லாஹ் சொல்லுவான். என்ன, முகம் கழுவுதல், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா கும்தும் இலஸ்ஸலாத்தி ஃபக்ஸிலூ உஜூஹக்கும், உங்களுடைய முகத்தை கழுவிக்கிங்க, வஅய்தியக்கும், உங்களுடைய 2 கரங்களை முழங்கை வரை கழுவிக்குங்க, ஃபக்ஸிலூ உஜூஹக்கும் வஅய்தியக்கும் இலல் மராஃபிகி வம்ஸஹூ பிருஊசிக்கும், உங்கள் தலைக்கு மசாஜ் செஞ்சு கொள்ளுங்க, வஅர்ஜுலக்கும் இலல் கஅபைன்,
கணுக்கால் வரை காலை கழுவிக்கிங்க. இந்த 4 விஷயங்களை தான் அல்லாஹு தஆலா மாயிதால சொல்லியிருப்பான். கமா அமரக்கல்லாஹு, அல்லாஹ் எப்படி சொன்னானோ அப்படி நீ ஒது செஞ்சுக்கோன்னு சொன்னாங்க. அப்போ ஒதுல ஃபர்தாக இருந்தாலோ வாஜிபாக இருந்தாலோ அல் மஸ்மதா வல் இஸ்தின்ஷா, இந்த வார்த்தை நபி அவர்கள் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா குரான்ல சொல்லலையே, குரான்ல சொன்ன 4 ஃபர்து இதுதானே என்பதாக இன்னொரு சம்பவத்தையும் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் ஆதாரமாக சொல்கிறார்கள். எனவே ஒசூல இது ரெண்டும் செய்யறது சுன்னத்து. கிஃபாயால இருக்குது. இது முதல் பாகத்துல இந்த சம்பவம் பேஜ் நம்பர் 22 இருக்குது. எனவே ஆதாரபூர்வமாக எல்லா உலமா பெருந்தகைகளும் தனக்கு ஏற்ற ஆதாரங்களை தந்திருக்கிறாங்க. எனவே அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் எல்லா விஷயங்களையும் ஆதாரத்துடன் அமல் செய்து வாழக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.